500 கோடியே தாண்ட முடியாது. படம் செம்மையா இருந்துச்சுண்ணா. லைக் செகண்ட் ஹாஃப்லாம் வாவ், லைக் மைண்ட் ப்ளோயிங். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க வரும் ப்ரோ. ஆக்சுவலி லைக் செகண்ட் ஹாஃப்ல நல்லா பில்டப் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் சம சீன் ஒரு நடலை. ஓவரால் வெரி நைஸ் மூவி. ஃபர்ஸ்ட் டே நான் ரிவ்யூ பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு நினைச்சேன். பட் வந்து அந்த அளவுக்குலாம் பேடா இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி தரமான சம்பவம் எல்லாமே இருந்தது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருந்தது. எல்லா மாஸ் எலமெண்ட் எல்லாமே இருந்தது. அவங்க எல்லாம் வேற சொல்றது எதுவும் ப்ரோ. படம் வேற லெவல்ல இருக்குது. நீங்க பாத்துறீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. சொல்றதுக்குலாம் வார்த்தையே இல்ல. இவங்க ஒரு நெகட்டிவ் ரிவ்யூலாம் கேட்காதீங்க. நீங்க படத்தை வந்து பாருங்க. அவங்க ரிவ்யூலாம் பார்க்காதீங்க. அவங்க யார்கிட்டயோ காசு வாங்கி பண்றாங்களா எனக்கு ஒன்றும் புரியல. படம் சூப்பரா இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா எல்லாமே நல்லா தான் இருக்கு. குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. லென்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் செகண்ட் ஹாஃப் லாக் எதுவுமே இல்லை. மாஸ் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு பக்காவா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஆமா ப்ரோ. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. 75 வயசுல ஒருத்தர் நிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அவர் வந்து எப்படி நடிக்கிறாரு அதை பார்த்து இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஆனா அதை தவிர்த்து விட்டு மத்த ஆக்டர்லாம் கூட கம்பேர் பண்ணி அதெல்லாம் தேவையில்லாது. இல்ல அதான் ரியோல வந்து எல்சியூ அந்த மாதிரிலாம் போகும். அது கதையா நல்லா இது வந்து எல்சியூலாம் இல்ல ப்ரோ. ஸ்டாண்ட் அலோன் படம். இவருக்கு தலைவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அவர் 50வது வருஷம் நம்ம சிறப்பா செலிப்ரேட் பண்ணோம். நம்ம பண்ணலன்னா நம்ம எப்பதான் ப்ரோ 1000 கோடி எல்லாம் பண்றது? இவனு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் பண்ணா எவனும் வர முடியாது. குண்டு சட்டிவிலே குதிரை ஓட்டிங்க. 500 கோடியே தாண்ட முடியாது. படம் செம்மையா இருந்துச்சுண்ணா. லைக் செகண்ட் ஹாஃப்லாம் வாவ், லைக் மைண்ட் ப்ளோயிங். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க வரும் ப்ரோ. ஆக்சுவலி லைக் செகண்ட் ஹாஃப்ல நல்லா பில்டப் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் சம சீன் ஒரு நடலை. சம்பவமான சீன். ஆக்சுவலி ஐ ரியலி என்ஜாய்ட் இட். தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆமா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்ம். சிங்கிள் ஸ்கிரீன்ல மேஜரா பாத்துருங்க. அதான் மாஸ் வைப் இஸ் சோ குட். பாருங்க மோனிகா சாங்லாம் ஆப்வியஸ்லி தியேட்டர்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். டான்ஸ் ஆடுறோம். மோனிகா சாங் சூப்பர் தான் ப்ரோ. மோனிகா சாங் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பங்கமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல்லாம் ஆக்சுவலி மஸ்ட் வாட்ச். ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது. பூஜா கிட்டே சூப்பரா ஆடினாங்க. அங்கதான் படம் வேற எங்கேயோ போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் எண்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் சீன், அந்த ஃபிளாஷ்பேக் விண்டேஜ் தலைவர் சீன், ஒரு நல்ல பேக் ஷாட்ல இருந்து பஸ் ஃபைட் பங்கமா இருக்கும் சார். மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலி குட் வில்லன். நல்ல ட்விஸ்டடான வில்லன். I really like this character actually. ரொம்ப versatile-ஆ நடிச்சிருக்காரு. from first half to second half, like mind blowing. தியேட்டருக்கு போய் பாருங்க, செம்மையா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஓவரால் மூவி பக்காவா இருந்துச்சு ப்ரோ. பேக்கேஜிங் ஸ்லோவா இல்லை ப்ரோ. ஆக்சுவலி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹேஸ் மோர் ஹைப் மூமெண்ட்ஸ். ஸோ கம்பேர்டு செகண்ட் மூமெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா பில்ட் பண்ணும்போது பீப்புள் மே ஹவ் ஃபெல்ட் ஸ்லோ. எனக்குலாம் அது பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு நல்லா இருந்தது பில்டிங். பக்காவான மூவி. தலைவர் படம் நான் போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளோ அவங்க ஒப்பீனியன்ஸ் அவங்களுக்கு ப்ரோ. ஒப்பீனியன் எனக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தது. மஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். தேங்க்யூ. அவர் சொன்ன மாதிரி தான். அவரோட வேலை அவர் பாக்குறாரு. எங்களோட வேலை பாக்குறது ரசிக்கிறது. அதை நான் நல்லா பண்ணிட்டேன். செம்மையா இருக்கு. அடிச்சு பிடிச்சி வாங்கின டிக்கெட்டு வந்துருச்சு. வந்ததுக்கு எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு காசு வருது. அவ்வளவுதான் ப்ரோ. சிம்பிளா செம்மையா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருந்தது. படம் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. நல்ல இது போட்டிருக்காங்க டைரக்ஷன். இல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் அப்புறம் பயங்கரமா இருந்தது. அதெல்லாமே கிளாசிக்கா இருந்தது. நாகார்ஜுனா வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஏத்த இது அவரோட ஏஜ்க்கு பயங்கரமா இருக்கு. இல்ல ரெண்டு பேருக்குமே ரோல் வெயிட்டேஜ் வந்து நல்லா இருந்தது. ஸ்ருதி கொஞ்சம் இன்னும் ஸ்கோப் எடுத்திருந்திருக்கலாம். பட் நைஸ். சத்யராஜும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட ரோல் எல்லாமே பாஸ்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். வெரி நைஸ். ஆமா, அவருக்கு நிறைய ஸ்கிரீன் டைம் இல்ல. பட் இருந்தாலும் அவருக்கு கொடுத்த டியூரேஷனுக்கு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் வெரி நைஸ் மூவி. ஃபர்ஸ்ட் டே நான் ரிவ்யூ பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு நினைச்சேன். பட் வந்து அந்த அளவுக்குலாம் பேடா இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத் மியூசிக் சூப்பரா இருந்தது. ஸோ அந்த பவர் ஹவுஸ் தீம்லாம் போடும்போது நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு. படத்துல வந்து சாரோட ஆக்டிங் பயங்கரமா இருக்குது. சூப்பரா இருக்கு. சார் நடிப்பு நல்லா இருக்குது. 50 வயசு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் விஜய் அஜித் யூக்கல் செம்மையா கலக்கிறாரு படத்துல. படம் சூப்பர் டூப்பு, வேற லெவல் படம். வெரி குட்.